ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு லாலுவன்டம். இன்னைக்கு நம்ம இந்த காட்டுக்குள்ள போய் இங்க இருக்கிற பறவைகளை பார்க்க போறோம். நீங்க எல்லாரும் கூட வரீங்களா? வாங்க போலாம். முதல்ல நம்ம பார்க்க போற பறவை பேரு ராபின் பறவை. இது பாருங்களேன், இது எவ்வளவு குட்டியா அழகா இருக்குன்னு. இது எவ்வளவு வண்ணமயமா இருக்குன்னு பாருங்களேன். அடுத்ததா நம்ம பார்க்க போற பறவை கிளி. இதுவும் இங்க பாருங்க, நம்ம முன்னாடி ஒரு அழகான கிளி இருக்கு. அதோட மூக்கு எவ்வளவு சிவப்பா இருக்கு பாருங்களேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கிளி ரொம்ப புத்திசாலி. இது நம்ம பேசுறத திருப்பி கூட பேசுமா. அடுத்ததா நம்ம பார்க்க போற பறவை ஆந்தை. இதுவும் இங்க பாருங்களேன், இதோட முகம் ஓவல் ஷேப்ல இருக்குல்ல. இந்த ஆந்தை நைட்டு ஃபுல்லா தூங்காதான், எப்பவுமே முழிச்சுதான் இருக்குமா. இது பகல்ல தான் தூங்குமா. அடுத்ததா நம்ம பார்க்க வந்திருக்க பறவை பேரு கிங்ஃபிஷர். இது பறந்துக்கிட்டே தன்னோட இரையை கண்டுபிடிச்சு அதை கரெக்டா கொத்தி சாப்பிடுமா. அடுத்த பறவையை நம்ம பார்க்க போலாமா? இதோ இந்த பறவை பேரு தான் நைட்டிங்கேல். இந்த பறவை அழகா பாடுமா. இதோட குரல் ரொம்ப இனிமையா இருக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போற பறவை கழுகு. இதுவும் இங்க பாருங்க, இந்த கழுகு இவ்வளவு பெருசா இருக்குல்ல. இது ரொம்ப உயரமா பறக்குமா. இது வானத்துல வட்டம் போடுறத நீங்க பார்த்திருக்கீங்களா? சரி, அடுத்த பறவை பார்க்க போலாம். இதுவும் இங்க பாருங்க, இந்த பறவை பேரு புறா. இந்த புறாக்களை முன்காலத்துல சமாதானத்துக்கு பறக்க விட்டாங்களாம். அது மட்டும் இல்ல, இது தூதுக்கு கூட அனுப்புவாங்களாம். சரி வாங்க, அடுத்த பறவையை பார்க்க போலாம். இதோ இந்த பறவை பேரு அன்னம். இது தண்ணியில தான் இருக்கும். இது எவ்வளவு வெள்ளையா அழகா இருக்குல்ல. இதோட கழுத்து பாருங்க, இவ்வளோ நீளமா இருக்குன்னு. அந்த பறவைய தூய்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்லுவாங்க. இங்க பாருங்க, இந்த பறவை பேரு தான் மரங்கொத்தி. இது மரங்களை கொத்தி அதுக்கு நடுவுல இருக்கிற பூச்சிகள் வண்டுகள் எல்லாம் சாப்பிடும். இது மரங்களை கொத்துறதுக்காக இதோட மூக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா. சரி, அடுத்த பறவை பார்க்க போலாமா? இதோ இந்த பறவை பேரு தான் காகம். இந்த காகமை நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். இந்த காகங்கள் ரொம்ப புத்திசாலியானதான். இதோ இந்த பறவை பேரு தான் மயில். மயில் நம்ம தேசிய பறவை. ஆண் மயில்களுக்கு தோகை இருக்கும். அது மழை பெய்யறதுக்கு முன்னாடி தன்னோட தோகையை விரிச்சு அழகா ஆடும். சரி வாங்க, அடுத்த பறவையை பார்க்கலாம். இதோ இந்த பறவை பேரு தான் ஹம்மிங் பேர்ட். இந்த பறவை ரொம்ப குட்டியா இருக்குல்ல. இது பூக்கள்ல இருக்கிற தேன்களை தன்னோட மூக்கால அழகா எடுத்து சாப்பிடும். சரி வாங்க, அடுத்தது பார்க்கலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போற பறவை பேரு பருந்து. இதோ இங்க பாருங்க, இது பார்க்க கழுகு மாதிரியே இல்ல, ஆனா இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இதோட தலை கொஞ்சம் குட்டியா இருக்கும். இதுவும் கழுகு மாதிரியே வானத்துல உயரமா பறக்கும். இதுவும் இங்க பாருங்க, இங்க ஃப்ளமிங்கோ பறவைகள் நிக்குது. இந்த ஃப்ளமிங்கோ பறவைகள் பிங்க் நிறத்துல இவ்வளவு அழகா இருக்குல்ல. இதோட கழுத்துகளும் இதோட மூக்குகளும் இவ்வளவு நீளமா இருக்கு பாருங்க. இவைகளும் தண்ணில தான் இருக்கும். ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு நாம பறவைகளை பத்தி பல ஆச்சரியமான விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த பறவைகள்லாம் அதோட ரெக்கை மூலியமா தான் இவ்வளோ உயரமா பறக்குது. பறவையோட ரெக்கைகள் பறக்கிறதுக்கு மட்டும் இல்லாம அதோட உடம்ப சூடா வச்சுக்கிறதுக்கும் உதவி பண்ணுது. இதோ இந்த ராபின் பறவையை பார்த்தீங்களா? இது எப்படி இவ்வளோ உயரமா பறக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த பறவை அதோட ரெக்கைய வேகமா அசைக்குது. இப்படிதான் அது காத்த வேகமா கீழே தள்ளி பறவை உயரமா பறக்குது. அடுத்து அந்த கழுகு பார்த்தீங்களா? அது எவ்வளோ உயரமா பறக்குதுன்னு. அது உயரத்துல பறக்கும்போது ரெக்கை அசைக்காம காட்டிலேயே மிதந்து போகும். இந்த பேப்பர் மூலமா பறவை ரெக்கையை வச்சு எப்படி பறக்குதுன்னு பார்க்கலாமா?
இதோ இந்த பேப்பரை நான் வேகமாக ஊதுறேன். நான் ஊதுறனால வர காற்று இந்த பேப்பரை மேலே பறக்க வைக்குது. இப்படி தான் பறவையும் அதோட ரெக்கையால் பறக்குது. அதோ அந்த பூவில் தேன் குடிக்கிற குட்டி பறவையை பார்த்தீங்களா? அது தன்னோட குட்டி சிறகுகளை வேகமாக அசைக்கிறனால தான் காற்றுல நின்றுட்டே தேன் குடிக்க முடியுது. அங்கே பாருங்க, அந்த பருந்து மேல இருந்து வேகமா அதோட இரைய பிடிக்க வருது. பருந்து மாதிரி வேட்டையாடுற பறவைகளுக்கு கண் பார்வை கூர்மையா இருக்கும். அது தன்னோட இரைய காலாலேயே தூக்கிட்டு போயிடும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சில பறவைகளால பறக்கவே முடியாது. அதுக்கு உதாரணமா நெருப்பு கோழி, அப்புறம் பென்குயின் போன்ற பறவைகளை சொல்லலாம். ஆனா நெருப்பு கோழியால நம்ம மாதிரி மனிதர்களை விட வேகமா ஓட முடியும். இதோ வானத்துல வி ஷேப்ல பறவைகள் பறக்குதுல, இதெல்லாம் ஏன் தெரியுமா? இப்படி பறக்கிறதுனால பறவைகளால ரொம்ப தூரம் சோர்வடையாம பறக்க முடியும். சரி, அடுத்ததா உங்களுக்கு ஒரு கேள்வி. பின்னோக்கி பறக்கக்கூடிய பறவை எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சரியா சொன்னீங்க, அது ஹம்மிங் பேர்டு. உங்களுக்குலாம் ஒன்று தெரியுமா? பறவைகளை பார்த்து தான் விமானம் கூட உருவாக்குனாங்க. அதோ சூரியன் மறைய போகுது. அதனால பறவைகள்லாம் அதோட கூட்டுக்கு போய் ஓய்வெடுக்க போகுது. பாய் பாய் பறவைகளா. ஹாய் செல்லக்குட்டீஸ். இன்னைக்கு நாம ஒரு அழகான காட்டுக்குள்ள போய் அங்க வாழ்ற வண்ணமயமான பறவைகளை சந்திக்க போறோம். என் கையில இருக்கிற இந்த சிறகுகளை பார்த்தீங்களா? எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்குல்ல? இந்த வண்ணங்கள்லாம் பறவைகளோட வாழ்க்கைக்கு எவ்வளோ உதவியானதா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க பார்க்கலாம். இங்க அழகா தோகையை விரிச்சு நடக்கிற மயிலை பாருங்களேன். இந்த மென்மையான தோகை பச்சை நீலம்னு பிரகாசமான நிறத்துல இருக்குல்ல. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த நீளமான தோகை ஆண் மயிலுக்கு மட்டும்தான் இருக்கும். பெண் மயிலுக்கு தோகையே இருக்காது. தோகையோட நிறத்தை வச்சு மயில் எவ்வளோ ஆரோக்கியமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இங்க பூல தேன் குடிச்சிட்டு இருக்க இந்த பறவையை பார்த்தீங்களா? இதுதான் ஹம்மிங் பேர்டு. உங்களுக்குலாம் ஒன்று தெரியுமா? ஹம்மிங் பேர்டு தான் உலகத்தில் இருக்கிற பறவைகள்லையே சின்ன பறவை. ஹம்மிங் பேர்டு ரொம்ப வேகமாக பறக்கும். இங்க உங்களுக்கு கிளி கத்துற சத்தம் கேக்குதா? அதோ மரத்து மேல இருக்கு பாருங்க. கிளியோட பச்சை நிறம் அதோட அழகுக்காக மட்டும் இல்லாம அதை யாராவது வேட்டையாட வரும்போது இலைகளுக்கு நடுவுல மறைஞ்சுக்கவும் உதவியா இருக்கு. இதோ இங்க ஏரிக்குள்ள நிக்கிற பறவை என்னன்னு சொல்லுங்க. சரியா சொன்னீங்க, இதுதான் ஃப்ளமிங்கோ பேர்டு. இந்த ஃப்ளமிங்கோ பேர்டு பிறக்கும்போது கிரே கலர்ல தான் இருக்குமா. அடுத்து இது சாப்பிட்ற இறால், பாசி போன்ற உணவுகள்லாம் இது பிங்க் நிறமா மாறுறதுக்கு காரணமா இருக்கு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சில பறவைகள்லாம் யாராவது வேட்டையாட வரும்போது மற்ற பறவைகளை எச்சரிக்கிறதுக்கு வண்ணங்களை பயன்படுத்துதான். இன்னைக்கு நம்ம மயில், கிளி போன்ற பறவைகள் எல்லாம் சந்திச்சோம். அதோட வண்ணங்கள் அழகுக்காக மட்டும் இல்லாம பயனுள்ளதாகவும் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே செல்லக்குட்டீஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா, பாய் பாய், see you.